ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்கள், இதுதான் புக்கோட டைட்டில். இந்த புக்கை எழுதினவர் நம்ம டைரக்டர் மாரி செல்வராஜ். தாமிரபரணியில் படுகொலை செய்யப்படாத நான் அப்படிங்கிற அவரோட கட்டுரையிலிருந்து தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்கள் புக்கை எழுதியிருக்காரு. அவர்கள் எனக்கு சுரேஷ் என்று பெயரிட்டார்கள். இதுதான் இந்த புக்கில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டோரி. எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு மழை நாளில் தான் அவங்க என்னை இங்கே கொண்டு வந்தாங்க. என் அம்மா என்னுடன் இல்லாத நேரத்தில் தான் இவங்க என்னை இங்கே கொண்டு வர முடிஞ்சுச்சு. அந்த வீட்டில் இருக்கிற சிலருக்கு என் மூக்கு மேலே இருந்த செங்காமட்டை கலர் பிடிக்கவே இல்லை. ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற சின்ன பசங்க எல்லாருக்கும் என்னை ரொம்பவே பிடிச்சிச்சு. எல்லாரையும் மீறி என்னை அந்த வீட்டு நடுவரைக்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. என் காது தூக்கி நான் சுறுசுறுப்பானவனா அப்படின்னு அந்த வீட்டில் இருக்கிற மூத்த கிழவன் ஜோசியம் பார்த்தான். அவன் அப்படி பார்க்கும்போது அவனோட மூக்கு ஒழுகி கொண்டிருந்துச்சு. நான் வலி தாங்காமல் என் உடலில் சினுங்கியப்போ மொத்த வீடுமே நான் சுறுசுறுப்பானவன் தான் அப்படின்னு கூச்சலிட்டுச்சு. என் நெத்தியில் ஒரு பிளாஸ்டிக் போட்டு வச்சுட்டு தனியாக சிரிச்சிட்டு இருந்தா அந்த வீட்டோட கடைசி சிறுமி. வட்டமான கிண்ணத்தில் பால் கொண்டு வந்துட்டு அதில் விரலை முக்கி என் நாக்கில் வச்சா அந்த வீட்டு எஜமானியாமா. ஆமாம், இவ தான் அந்த வீட்டோட எஜமானியம்மாவாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, மலையில் நனைஞ்ச எல்லாத்தையும் அவள் தான் தலை தொட்டி விட்டா. எல்லாம் இந்த நாய்க்குட்டி வாழைப்பாரு இப்போவே சுருட்டிக்கிட்டு முதுக தொடுது. இது குடும்பத்துக்கு ஆகாதுடா, எங்கே தூக்குனீங்களோ அங்கேயே போய் விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு அந்த வீட்டோட எஜமான்னு சொன்னார். ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற சின்ன பசங்க எல்லாருக்கும் நான் ஒரு தலையணை போலவோ இல்லை வெளிநாட்டு பொம்மை போலவோ ரொம்ப பிடிச்சி போனதுனால என்னோட வருகை அந்த வீட்டில் இருக்கிற எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சச்சின், கங்குலி, ராஜா அப்படின்னு என்னென்ன பேர்லாமோ யோசிச்சு கடைசியாக எனக்கு சுரேஷ் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஏன்னா அந்த வீட்டில் என்ன மாதிரியே ஆனால் முழு செங்காமட்டை கலரில் ஒருத்தர் இருந்தானாமா. ஒரு விபத்தில் அந்த கிழவனை காப்பாற்றி அவன் செத்து போயிட்டானா. அதனால் அவங்க எனக்கு சுரேஷ் அப்படின்னு பேர் வச்சாங்க. சுரேஷ் சுரேஷ் ஏழை குட்டி பையா சுரேஷ் இப்படி தான் என்னை அவங்க அழைப்பாங்க. சில நேரம் மெதுவாக, சில நேரம் சத்தமாக அந்த வீட்டில் இருக்கிற எல்லா அறைக்கும் போயிட்டு வர எனக்கு அனுமதி இருந்துச்சு. எங்கே போனாலும் அவங்க என்னை கூட்டிகிட்டு தான் போவாங்க. அவங்களுக்கு என்னோட அடர்த்தியான ரோமம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு போல். எப்போதுமே அதை யாராவது தடவி விட்டுட்டே இருப்பாங்க. நானும் நன்றி மறக்காமல் என்னோட முன்னங்காலை தூக்கி அவங்க முகத்தில் முத்தமிட முயல்வேன். சில நேரம் சந்தோஷப்படுவாங்க, பல நேரம் திட்டி விட்டுருவாங்க. ஆனாலும் அவங்களோட தீராத துக்கத்தையும் சந்தோஷத்தையும் என்னோட பகிர்ந்து கொள்ள அவங்க தவறுனதே கிடையாது. அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் தனிமையில் என்கிட்ட என்னென்னமோ சொல்லி புலம்புவாங்க. நான் இது வரைக்கும் அதை யார்கிட்டையுமே சொன்னதில்லை. ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற ஆண்கள் யார் மேலேயும் இருக்கிற கோவத்தை ஏன் மேலே தான் காட்டுவாங்க. இப்படி தான் ஒரு நாள் எல்லாரும் கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப கொசு கடிச்சிச்சின்னு குறைச்சிட்டேன். கரெக்டாக நான் குறைக்கவும் டெண்டுல்கர் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு பக்கத்து வீட்டு பையன் என்னை அடிச்சிட்டான். ஆனால் இது வரைக்குமே அந்த டெண்டுல்கர் யாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அவங்க எனக்கு சுரேஷின் பேர் வச்சு இன்னையோட 7 வருஷம் ஆகுது. நான் அந்த வீட்டோட மூத்த கிழவனோட சாவையும் எஜமானன் தங்கச்சியோட திருமணத்தையும் பார்த்துட்டேன். கிழவன் இறந்தபோது உண்மையாகவே நான் அழுதேன். அடக்கம் செய்கிற இடத்துக்கு வரைக்கும் போயிட்டு வந்தேன். எஜமானோட தங்கச்சி திருமணம் முடிஞ்சு போகிறப்ப அந்த வாகனத்தை பின்னாடி மெயின் ரோடு வரைக்கும் போயிட்டேன். அவள் சந்தோஷமாக கோபமாக அதட்டலாக ஒரு கல்லை என் மேலே வீசி வீட்டுக்கு திருப்பி அனுப்பிச்சா. இப்போது எனக்கு வயசாகிடுச்சு. என் ரோமங்கள்லாம் என் உடம்புலேருந்து போய் அதில் புண்ணெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. என் உடம்புலேருந்து வரும் துர்நாற்றம் என் முதுகு புண்களை காக்கைகள் கொத்தி தின்பதற்கு நான் பொறுப்பில்லை. ஆனால் இதுக்கெல்லாம் அவங்க மேலே எனக்கு கோபம் இல்லை. மாங்கொட்டாரத்தாலையும் ஐயா குட்டியையும் நான் தான் வெறி பிடிச்சி கடிச்சேன்னு சொல்லுவாங்க. அந்த பலாப்போன கிளவி என் வாழை மிதிச்சு நசுக்கிட்டா. வலி பொறுக்க முடியாமல் கடிச்சிட்டேன். அந்த ஐயா குட்டி கண் தெரியாத கபோதி ஓரமாக படுத்திருந்த என் மேலே பொத்துன்னு விழுந்துட்டான். பயத்தில் கடிச்சேன். இது எதையும் நான் திட்டமிட்டு செய்யலை. அப்படி செய்கிற அளவுக்கும் உடம்புல எனக்கு இப்போ தெம்பும் இல்லை, திறனும் இல்லை. அப்புறம் அப்படி ஒன்றும் நான் கடினாயாக வளர்க்கப்படலை. ஆனால் அதுக்காக நான் ஏதோ செத்து போன கழுத கறியை தின்னுட்டு கோட்டி பிடிச்சி போய் எல்லாரையும் கடிக்கிறேன் அப்படின்னு இவங்க சொல்கிறதெல்லாம் ரொம்ப அமாண்டம். இதெல்லாம் கேட்டேன் என் இறக்கமில்லாத எஜமா என்னை ஒரு முறை கூட பார்க்காம மரண தண்டனை கொடுத்துட்டாரு. ஐயா, அதெல்லாம் வேணாம், தாயா பிள்ளையா பழகிட்டோம், எங்கள் கூடவே வளர்ந்துருச்சு, ஆத்தங்கரைக்கு அந்த பக்கம் கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொன்ன அந்த வீட்டு எஜமானியம்மா கொஞ்ச நேரம் அங்கே நின்று இருக்கலாம். ஆனால் அந்த சண்டாளி வேகமாக கிச்சனுக்குள்ளே போயிட்டா. அதெல்லாம் வேணாம்ப்பா, ஆற்றை தாண்டி விட்டாலும் திரும்பி வந்துடும். பேசாமல் கொண்டு போய் கைத்தோட தண்டவாளத்தில் கட்டி வச்சிட்டோம்னா ரயிலில் அடிபட்டு செத்து போயிடும். பாவம் நமக்கு வராதுல்ல அப்படின்னு பக்கத்து வீட்டு அண்ணாதுரை சொல்ல அவனை ஒரு முறை கோபமாக பார்த்து குறைச்சேன். என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, ஆனால் எங்கள் கண்ணு முன்னாடி இது இனிமேல் இருக்கக்கூடாது அப்படின்னு எஜமான் சொல்லிட்டு உள்ளே போயிட்டாரு. அவங்க என்னை ஏமாத்துறதா நினச்சி என்னை பிடிக்கிறதுக்கு சோறு வச்சாங்க. ஆனால் அந்த டைமில் எனக்கு சாகணும்னு தோணிடுச்சு. அதனால அந்த சோத்தை தொடாமலேயே அவங்க பக்கத்தில் போய் நின்னேன். ஆனால் நான் என் வாழை ஆட்டவே இல்லை. 3 பசங்க என்னை கைத்து கட்டி இழுத்து கொண்டு வந்தாங்க. நானும் எந்த மறுப்பும் இல்லாமல் அவங்க பின்னாடியே நடந்து வந்தேன். அதில் ஒருத்தன் என்னை பாவமாக பார்த்தான். என்னை அவங்க அந்த ஆலமரத்துக்கு கொண்டு வரும்போதே தெரியும்.
போன வாரம் என் நண்பன் விலையனை தூக்கில் போட்ட மாதிரி என்னையும் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. ஒருத்தன் மரத்தில் ஏறி கயிறு கட்டினான். அதோட இன்னொரு பக்கம் என்னோட கழுத்தில் இருந்துச்சு. அதில் ஒருத்தன் என்னை பார்த்து கேட்குறான், யோ நீ தான் வரி கட்டமாக இருக்கும் வாய்ஸ் சவடால் கட்ட போமனோ, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாரு உன் முடிவை. ஆமாம் உன் கடைசி ஆசை என்ன சொல்லு அப்படின்னு கேட்குறான். இன்னொருத்தன் ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வந்து என் முகத்தில் தெளித்து பாவத்தை போக்குறானாமா. நான் தலையை உதற தூரத்தில் இருக்கிற சின்ன பசங்கள்லாம் ஆர்ப்பரிக்க இந்த வாலிபர்கள்லாம் சந்தோஷமாக ஊளையிட்டுட்டே என் கைத்தை அந்த பக்கம் இருந்து இழுத்தாங்க. நான் வலியால் ரொம்ப கத்துனேன். ஆனால் நான் என் வாழை ஆட்டவே இல்லை, ஆட்ட போகிறதும் இல்லை. என் கண்கள்லாம் இருண்டுச்சு. அந்த முதல் நாள் பெஞ்ச மழை இப்போ பெஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு மனசு ஆசைப்பட்டுச்சு. நாக்கு என் வாய்க்குள்ளே இருக்க மறுத்துச்சு. என் அசைவற்ற உடலை பார்த்து அவங்க நான் செத்துட்டேன்னு நினச்சிட்டாங்க. ஆனால் நான் சாகலை, செத்துக்கிட்டு தான் இருக்கேன். என்னை இறக்கி தர தரவேன கிடங்குக்குள்ளே அவங்க இழுத்து போய் போட்டாங்க. சரளை கற்கள்லாம் என் புண்ணான உடலில் மறுபடியும் குத்தி கிழிச்சுது. அது எனக்கு நல்லாவே தெரிஞ்சுச்சு. கிடங்குல போட்டுவிட்டு அவங்க கிளம்பும்போது சாவலோட விளிம்பில் இருந்தேன். இன்னும் சரியாக 2 நிமிஷமோ 4 நிமிஷமோ நான் செத்து போயிடுவேன்னு எனக்கு தெரியும். அப்போ ஒரு சிறுவன் சொன்னான், மாப்பிள்ளை ஒருவேளை சில நாய்கள் காற்றை குடிச்சு உயிர் வந்தாலும் வந்துடும், அதனால ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி இந்த நாய்க்கு மேலே வச்சுட்டு போவோமா அப்படின்ட்டு. அட போடா, பாவம் செத்து போச்சு. அதை போயிட்டு சரி விடு வா. ஆமாம் இந்த நாய்க்கு பேர் என்ன? சுரேஷ் அப்படின்னு நான் சொன்னேன். நான் நல்லா மூச்சு இறுக்கி பிடிச்சிக்கிட்டேன். நான் சுவாசிக்கவே கூடாது, எக்காரணம் கொண்டு திரும்ப உயிரோடு வந்துடக்கூடாது. நெஞ்செல்லாம் முட்டுச்சு, ரொம்ப முட்டுச்சு, வெடிச்சிடும் அளவுக்கு முட்டுச்சு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டோரி இதோட முடிஞ்சு. உங்களுக்கு தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்கள் புக்கிலிருந்து அடுத்த ஸ்டோரி வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.